நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இயேசு கிறிஸ்து ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் எவ்வளவு அன்பு வைத்திருக்கிறார் என்பதை குறித்து வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோட தியானிக்க போறேன். யோவான் 19 அதிகாரத்தில் வேதம் சொல்லுகிறது, உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும், இயேசு கிறிஸ்துவ ரத்த வெள்ளத்துல சிலுவையில் தொங்கிக்கிட்டு இருக்கும் பொழுது கூட தான் குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய கடமையை இயேசு கிறிஸ்து செய்கிறார். என்ன செய்கிறாரு? தன்னுடைய தாயாரை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன், அந்த சீசனை பார்த்து அதோ உன் தாயார் என்று சொல்லி தாயாரையும் மகனையும் சேர்த்து வைக்கிறாப்ல. யோவான் அந்த சீசன் யாருன்னா யோவான். அந்த யோவான் இயேசு கிறிஸ்துடைய மார்பிலே சாய்ந்த ஒரு உண்மையான சீசன். இந்த யோவான் இயேசு கிறிஸ்துவை கடைசி வரைக்கும் சிலுவை வரைக்கும் பின்பற்றின அந்த உண்மையான சீசன் இந்த யோவான். அதனால தான் அந்த யோவானை தன் தாயாருக்கு கொடுக்குறாப்ல. இதோ உன் தாய், அதோ உன் மகன் என்று சொல்லி ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறாங்க. திருச்சபைக்கு இன்னொரு பெயர் என்ன தெரியுங்களா? குடும்பம். பரலோகத்திலேயே நம்மளை குடும்பம் தான் சொல்லி அழைப்பாங்க. பிதாவானவர் நம்முடைய தந்தை, இயேசு கிறிஸ்துவானவர் நம்முடைய மணமகன், ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் நமக்கு துணையாளர். இந்த வேதாகமத்தில் அநேக பரிசுத்தவான்களுடைய குடும்பத்தை சொல்லியிருக்கு. அவற்றை நான் சிலவற்றை மட்டும் சொல்றேன். நோவா, அவனுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டாங்க. ராகேபேல், அவள் குடும்பத்தில் எல்லாரையும் கர்த்தர் காப்பாற்றினார். சகையோ, அவனுடைய குடும்பம் எல்லாம் ரட்சிக்கப்பட்டது. நம்ம என்ன செய்யணும்னா, குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் கிறிஸ்துவுக்குள்ள சிலுவையில் வரைக்கும் கடைசி வரைக்கும் அவர்களை பின்பற்றி வருவதற்கு நம்ம குடும்பத்துக்கு முடிந்த அளவுக்கு நம்ம என்ன செய்ய முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம செய்யணும். ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ள கொண்டு வர்றதுக்கு ஒரு தாய்க்கு முக்கியத்துவம் உண்டு, ஒரு தந்தைக்கு முக்கியத்துவம் உண்டு. அதுல முக்கியமாக தந்தைக்கு அதிக பொறுப்பு உண்டு. நீதிமொழிகள் 1வது அதிகாரத்துல, மகனே உன் தகப்பன் புத்தியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே. இதுல முதல்ல வருது தகப்பனார். அதனால தந்தைக்கு முக்கியத்துவம். பிள்ளைகளை எப்படியாவது ரட்சிப்புங்களை கிருபையை கொண்டு வர வைக்க வேண்டியது ஒவ்வொரு குடும்பத்தில் இருக்கிற தகப்பனுடைய கடமை. அப்போஸ்தலர் 16 அதிகாரத்துல சொல்லியிருக்குது, ஆண்டவர் மாதிரி ரட்சிக்கப்படுவதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் குடும்பத்தாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். குடும்பத்தாருங்கிறது வீட்டார், ரட்சிக்கப்படுவீர்கள். ஆபிரகாமை பற்றி கர்த்தர் எவ்வளவு பெருமையா சொல்றார் தெரியுங்களா? ஆதியாகமம் 18வது அதிகாரத்துல, ஆபிரகாம் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று அவன் தினந்தோறும் போதித்து கொண்டிருப்பானாம். அதனாலதான் கர்த்தர் ஆபிரகாமை பார்த்து மெச்சிக்கிறாரு. ஆபிரகாம் நல்ல குடும்பத்துக்கு நல்ல தலைவனாக இருந்து விசுவாசம் உள்ளவனாக இருந்தபடினால் இந்த உலகத்துக்கே அவன் விசுவாசம் உள்ள தந்தை என்று பேர் எடுக்கிறாப்ல. அதனால குடும்பம் முக்கியமானது. குடும்பத்துல முதல்ல எல்லாரும் ரட்சிக்கப்படணும். கணவனும் மனைவியும் பிள்ளைகளுக்கு முன்பாக முன்மாதிரியாக இருக்கணும். கண்டிப்பாக குடும்ப ஜெபம் கண்டிப்பாக வேண்டும். தனிப்பட்ட ஜெபமும் தகப்பனார் செய்ய வேண்டும், தனிப்பட்ட ஜெபமும் தாயார் செய்ய வேண்டும். அந்த தகப்பனாரின் தாயாரையும் பின்பற்றி பிள்ளைகள் நல்வழியில கொண்டு வரணும். அதுதான் ஒவ்வொருடைய குடும்பத்துடைய தலைவனுக்கும் தலைவிக்கும் கண்டிப்பாக ஒரு கடமை. நீங்க தவறான முறையில போனீங்கன்னா பிள்ளைகளும் உங்களை பார்த்து தவறான வழியில செல்வாங்க. அதனால தயவு செய்து குடும்ப ஜெபம், அதிகாலையில் குடும்ப ஜெபம் எல்லாரும் சேர்ந்து குடும்பமாக பண்ணுங்க. அதே மாதிரி தனிப்பட்ட ஜெபமும் கண்டிப்பாக தகப்பனாரும் தாயாரும் கண்டிப்பாக தனிப்பட்ட ஜெபம் வேணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற தகப்பனாரும் தாயும் தனிப்பட்ட வேத தியானிப்பு கண்டிப்பாக வேணும். அதே மாதிரி குடும்பத்தில் இருக்கிற தகப்பனாரும் தாயும் தினந்தோறும் கர்த்தரை துதித்து கொண்டே இருக்கணும். எப்பொழுது அந்த வீட்டில் கர்த்தருடைய சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கணும். இதை பார்த்து பிள்ளைகள் கடவுளுடைய கிருபையில அவங்களும் கர்த்தருக்குள்ள வழி நடத்தப்படுவாங்க. அதனால பிள்ளைகளுக்கு முன்பாக தவறான காரியங்களை செய்திடாதீங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக தவறான இடத்துக்கு பிள்ளைகளை கூட்டுட்டு போயிடாதீங்க. பிள்ளைகளுக்கு முன்பாக பரிசுத்தத்தை எப்படி காத்துக்கொள்வதுன்னு நீங்க அவங்களுக்கு போதித்து புத்திமதி சொல்லுங்க. ஏன்னா கடைசி காலத்தில் இருக்கிறோம். ஒவ்வொரு தகப்பனாருடைய கடமை பிள்ளைகளை எப்படியா ரட்சிப்புகளை கொண்டு வருவது ஒவ்வொரு தகப்பனாருடைய கடமை. வேதம் சொல்லுகிறது, நீ என்ன மறந்தா நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். அதனால நீங்க இயேசு கிறிஸ்துவை மறந்துடாதீங்க. மறந்தீங்கன்னா உங்க பிள்ளைகளை அவங்க மறப்பார். அதனால குடும்பத்தை பார்த்து காத்து கர்த்தருக்குள்ள காத்து வழி நடத்துங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். பரலோக ராஜ்யம் சமீபத்தில் இருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.